ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்கள் அருள்பிரதி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு கேட்டிங்கன்னா, காலையில் போட்டிருந்த வீடியோவுக்கு அக்கா பூண்டு குழம்பு ரெசிபிக்கு வீடியோ போடுங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக போடுறேன். ஏன்னா எனக்கு பூண்டு குழம்பு செய்கிறது ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச குழம்பு இது ஒன்று. பூண்டு குழம்புக்கு முக்கியமாக ரெண்டு பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா, பூண்டு நிறைய உரிச்சு வச்சுக்கோங்க. இன்னொன்று வந்து தேங்காய் பால் எடுத்து சேர்த்துக்கோங்க. வெறும் சக்கையோடு போட்டுறாமல் பால் எடுத்து வச்சுக்கோங்க. ஓவியா குட்டி ஏன் நேம் சொல்லி ஹாய் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஹாய் ஓவியா. இன்னொரு கமெண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஹாய் சிஸ்டர் நேம் சொல்லுங்கள். சிஸ்டர் மை நேம் முத்து மகேஸ்வரி. உங்கள் வீடியோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிஸ்டர்னு சொல்லியிருக்காங்க. ஹாய் முத்து மகேஸ்வரி. இன்றைக்கி பூண்டு குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்த்துடலாமா? ஒரு பேன் எடுத்துகிட்டு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். அடுத்து கடுகு சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுட்டு ஃபஸ்ட்டாக நம்ம சேர்க்க வேண்டியது வெங்காயமும் நம்ம உரித்து வச்ச வெள்ளைப்பூடியும் சேர்த்து நல்லா பொன்னிறம் வர்ற வரைக்கும் இது போல் நல்லா வதக்கிக்கங்க. வதக்கிட்டு ரெண்டாவது நம்ம சேர்க்க வேண்டியது கருவேப்பிலை கொத்தமல்லி இலை தான் நிறைய சேர்த்துட்டு ஒரே ஒரு தக்காளி மட்டும் பெருசாக வெட்டி சேர்த்துக்கோங்க. நான் கூட உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். அது வந்து எங்கள் தம்பி உருளைக்கிழங்கு சாப்பிடுவான்னு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. அடுத்து உப்பு, நம்ம குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து புளி ஊற்றி தேங்காய் பாலையும் சேர்த்துருங்க. குழம்பு ரெடி. இன்றைக்கி வீடியோ இதுதான். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. டாடா பை பை. நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.